100 வயசு வரை திடமா வாழ பாட்டி சொன்ன ரகசியம் இதுதான். இளமை தோற்றமும் சுறுசுறுப்பும் குறையாது. நம் முன்னோர்கள் உணவை ஒரு மருந்தாக கருதி ஒவ்வொரு உணவு முறையிலும் அறிவு போதனை விதைத்திருக்கின்றனர். அவர்களின் வழிமுறைகள் இன்று விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளன. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய உணவு பழக்க வழக்கங்களை இங்கு பார்க்கலாம். உணவுக்கு நேரம் முறையும் முக்கியம். கிழக்கு நோக்கி சாப்பிட ஆற்றல் அதிகரிக்கும். காலை மற்றும் மதிய உணவை கிழக்கு நோக்கி உட்கொள்வது உடலுக்கு அதிக ஆற்றலை வழங்கும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம். உடலுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே உண்பது சிறந்தது. மிகுதியாக சாப்பிடுவது செரிமான கோளாறை உண்டாக்கும். உணவின் போது பேசக்கூடாது. சாப்பிடும் போது பேசுவதால் உணவின் முழு சுவை உணர முடியாது. அதே சமயம் பேச்சின் போது உணவில் காற்று புகுந்து ஜீரணத்தை பாதிக்கும். காலை உணவை தவிர்க்க கூடாது. காலை உணவை தவிர்ப்பது உடலின் சக்தியை குறைக்கும். சிறிய வயதில் இருந்து சரியாக காலை உணவு உட்கொள்வதை பழக்கமாக்க வேண்டும். இலையை துடைத்து வலித்து சாப்பிடுவது அறிவு திறனை வளர்க்கும். இது பாரம்பரிய முறைகளில் கூறப்பட்ட உண்மை. உணவை விரலால் உண்பதும் இலையில் சாப்பிடுவதும் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. காலையில் வெந்நீர் குடித்து துவங்க வேண்டும். சர்க்கரை, ஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க வெந்நீர் குடிப்பது நல்லது. உணவுக்கு முன் துளசி அல்லது வெந்தயம் நாவில் கொள்ளலாம். இவை ஜீரணத்திற்கு நல்லதாய் இருந்து உடல் நலம் மேம்பட உதவும். நெல்லிக்காய், தேன் சேர்த்த உணவுகள் அதிக ஆரோக்கியம் தரும். பழைய காலங்களில் நெல்லிக்காய், தேன் போன்றவை அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நைசாகாரம் உட்கொள்ளும் பழக்கம். மிகவும் குறைந்த அளவிலான உணவை இரவில் உட்கொள்வது நல்லது. இது உடலுக்கு சுலபமாக ஜீரணமாகும். உணவுக்கு பின் சிறிது நேரம் நடக்க வேண்டும். உணவுக்கு பிறகு உடனடியாக படுக்க கூடாது. சிறிது நேரம் நடந்தால் ஜீரண பிரச்சனைகள் ஏற்படாது. உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு உணவை மென்று சாப்பிடும் பழக்கம் ஏற்படுத்த வேண்டும். இது ஜீரணத்திற்கு நன்மை தரும். முதுமையை நீக்கி இளமை பெருக்கும் அற்புத சமையல் முறைகள். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, கடுக்காய் ஆகிய மூன்றும் சேர்த்து பசும்பாலுடன் கலந்து எடுத்துக் கொள்வது உடலில் உள்ள வாதம், பித்தம், கபம் மூன்றையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது. இஞ்சி சாறு, தேன் காலை உணவுக்கு முன்னர் எடுத்தால் பித்தம் குறையும். வயிற்று பிரச்சனைகளுக்கு மதியம் உணவிற்கு முன் சுக்குத்தூள் அரை டீஸ்பூன் சுடுநீரில் கலந்து சாப்பிட வேண்டும். இது வாயு பிரச்சனைகளை சரி செய்யும். இரவில் உடலுக்கு தேவையான சத்து பெற இரவில் படுக்கும் முன் கடுக்காய் தூள் 1 டீஸ்பூன் வெந்நீர் கலந்து சாப்பிடலாம். இது கபம் பிரச்சனைகளை குறைக்கும். நம் முன்னோர்கள் உணவை மருந்தாக கருதி பின்பற்றிய முறைகள் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்க உதவுகிறது. இயற்கை வழியில் உடல் நலம் காக்க இந்த உணவு முறைகளை நம்முடைய 1-2 பழக்கங்களாக மாற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். நாம் இன்று நவீன வாழ்க்கையில் உற்சாகமாக உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் கூறிய பாரம்பரிய உணவு முறைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இயற்கை உணவுகளை விரும்பி மரபு வழிகளை கைக்கொண்டு உடல் நலம் காக்க வேண்டியது அவசியம். நம் பாரம்பரிய உணவு முறைகளை மறந்து விடாமல் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும்.